இந்த கேன்சர் நோய் வந்து இப்போ சமீபத்தில் தான் அது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு 20 ஆண்டுகளாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி புற்றுநோய்கள் எங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும். இதில் வந்து நம்முடைய உணவு பழக்கம் மாறின காரணம் ஒன்று. உணவு பழக்கம் நம்ம வந்து நம்முடைய எதார்த்தமான உணவுலேருந்து வேறு வேறு உணவுக்கு மாறினதுனால இன்றைக்கி அது புற்றுநோயாக நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய மருத்துவர் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஜாதக ரீதியாக நம்ம அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டங்களையும் 6ஆம் பாவம் வந்து ருணரோக சத்ருஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த 6ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவத்தில் நின்ற கிரகமும் 6ஆம் பாவாதியோட இணைந்த கிரகமும் அந்த ராசி பலன அது சாரத்தில் விளங்கக்கூடிய இது எல்லாம் ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது அது தோஷமாக மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து வியாதியாக அது மாறும். அப்போ வியாதியாக மாறும் பொழுது அதில் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால்தான் அது புற்றுநோயை கன்வெர்ட் ஆகும். ராகு கேது சம்மந்தப்படாமல் புற்றுநோய் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா கண்டிப்பாக ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கும். ராகு கேது சம்மந்தப்பட்டால் தான் அது புற்றுநோயாக வரும். அந்த புற்றுநோய் மனிதன் உயிரை கொள்ளக்கூடிய நோயாக இன்றைக்கி மாறிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து மருத்துவத்தில் வந்து குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயமா இருக்குது. அதுக்கு எவ்வளவோ செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. சொத்தை விற்று அதை விற்று இதை விற்று மனித உயிரை காப்பாற்றுருக்கு. ஆனால் அதை காட்டிலும் அதை என்ன சூலம் சயம் குன்மம் கொடுங் காமாலை காசநோய் துட்டவே வந்திடுன்னு எட்டவே விடுன்னு அம்பர் புராணத்தில் திருநாவுக்கர சுவாமிகள் வந்து பாடியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் வினையினால் வரக்கூடிய வியாதி, கர்மாவினால் வரக்கூடிய வியாதி, முன்வினை பயனால் வரக்கூடிய வியாதிகள், இது வந்து பூலோகத்தில் வந்து தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகத்தில் பிறந்தது தீராத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் மிராக்கிள் எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை சக்தியால் மாத்திரமே நடக்கும். அந்த இறை சக்தியால் அதற்குரிய ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயம் அதாவது சூலம் சயம் குன்மம் கொடும் காமாலை காசு அது அம்பர் புராணம், அம்பர் மாகாளம்னு ஊர். அந்த ஊரில் போய் அங்குள்ள சூல தீர்த்தத்தில் போய் மூழ்கி எழுந்தால் இத்தனை வியாதி குணமாயிரும்.